அஜித் நடித்த காதல் கோட்டை, வெற்றி கொடிகட்டு போன்ற பல திரைப்படங்களை தயாரித்து தமிழ் சினிமாவில் முக்கியமான புரொடியூசராக வலம் வந்தவர் சிவசக்தி பாண்டியன். இவர் அல்லு அர்ஜுனை வைத்து தயாரித்த ஒரு திரைப்படத்திற்காக தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காத நிலையில் அவர் கொடுத்த செக்கும் பவுன்ஸ் ஆகியிருக்கிறது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு 9 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சிவசக்தி பாண்டியன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை காரணமாக வைத்து சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்குள் நடந்த சண்டையில் பெண் தயாரிப்பாளரை தரக்குறைவாக பேசியதாக ஆடியோ ஆதாரங்களோடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயங்கினேன் தயங்கினேன் போன்ற திரைப்படங்களை தயாரித்தவர் ராஜேஸ்வரி. தற்போது இவர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் சிவசக்தி பாண்டியன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்து உறுப்பினர்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு ஆடியோவை பதிவிட்டிருந்தார் ராஜேஸ்வரி. தொடர்ந்து பல முன்னணி தயாரிப்பாளர்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை காப்பாற்ற தவறிவிட்டது என குற்றம் சாட்டியிருந்தார். யாரோ போட்டிருந்தாங்க, நாங்க செஞ்சுட்டோம், எல்லாத்தையும் காப்பாத்திட்டோம், கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஏதோ அரசாயி உள்ள போனது மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ எவ்வளதோ செய்கிறோம், நல்லது செய்கிறோம், வெளியில சொல்றது கிடையாது, யாருக்கும் தெரியப்படுத்துறதே கிடையாது. என்ன நல்லது செஞ்சாலும் இதை உனக்கு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஏன் இன்னைக்கு அதை கொண்டே கொடுத்து கோர்ட்ல ஏன் அவரை காப்பாத்தல? இந்த நிலையில்தான் ராஜேஸ்வரிக்கு பதில் சொல்லும் விதமாக சக தயாரிப்பாளரான ஈஸ்வரன் என்பவர் மற்றொரு பதிவை போட்டிருக்கிறார். கோர்ட் உத்தரவிட்டிருக்கும் ஒரு விஷயத்தில் சங்கம் காப்பாற்றவில்லை என குற்றம் சாட்டுவது உள்நோக்கம் கொண்டது என பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு கோர்ட் கொடுக்கிற விஷயம், அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குற விஷயத்தை போய் நீ சங்கத்தில் காப்பாற்ற முடியலன்னா என்ன சங்கம் என்ன அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு சங்கம் கொடுக்க முடியும்? நீ ஒரு ஃபைனான்சியர், நான் கேட்குற ஒரு ஃபைனான்சியர் பணம் வாங்கினீங்கன்னா கை நீட்டி வாங்குற போது செக்கையும் ப்ரோனோட்டையும் கொடுத்து தானே வாங்குற, அவங்களுக்கு செட்டில் பண்ணுமா பண்ண மாட்டாமா? இதுக்கு நீ பொறுப்புக்கு அது மூலியமா ஏமாத்து வேலை பார்க்கறதுக்கு நான் சங்கத்தில் பொறுப்பு இருக்கணும்னா எவ்வளவு கேவலமான விஷயம். இதுக்கு உங்க அந்த பொறுப்பு தேவையான்னு கேட்குறேன். ஈஸ்வரனின் இந்த காரசாரமான பேச்சு சங்கத்திற்குள் புகையை மூட்டியிருக்கிறது. அதோடு நிற்காமல் தொடர்ந்து ராஜேஸ்வரிக்கு போன் செய்து ஆபாசமாக திட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. என்ன நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற, எப்படி சம்பாரிச்ச, எங்கிருந்து எப்படி சம்பாரிச்ச, இங்க சீட்டிங் வேலை பார்த்து கூட்டி கொடுத்தங்கிற மாதிரி என்னை கூட கொடுக்குறது. சூப்பர் சூப்பர், சரி சரி, பயமா இருக்குதுப்பா. ஓகே, என்ன எலெக்ஷன்ல நம்ம எல்லாம் யார்ட்டையும் போய் படுக்கிறது கிடையாது. சரி, ஓட்டுக்காக நான் எல்லாம் படுக்கவே இல்லை, யார்ட்டையும் படுக்கவே இல்லை. சரி சூப்பர்ப்பா, நான் தான்ப்பா படுத்தேன். அதான் சொல்றேன், எனக்கு தெரியல யாரு, நான் உங்களை படுக்கணும்னு சொல்லவே இல்லையா, நான் உங்களை படுத்துன்னு சொல்லவே இல்லையா, நான் ஓட்டுக்காக யார்ட்டையும் போகல, எதுவும் பண்ணல சொல்றேன், அவ்வளவுதான். நீங்களே கேஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன், நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. சங்கத்தை சுற்றி அநாகரிகமாக நடந்த வார்த்தை போர் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் கொச்சையான விதமாகவும் மாறியிருக்கிறது. எனக்கு 2 வைஃப் இருக்குது. சரி, அப்ப நீங்க உங்களுக்கு சரின்னா உங்களுக்கு இதனையடுத்து ஈஸ்வரன் பேசிய ஆடியோக்களை ஆதாரமாக வைத்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராஜேஸ்வரி புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றோம். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட பிறகு உண்மை தெரியவரும்.